கஷ்டம் இல்லாம சுகமா வாழக்கூடிய தருணம் நிறைய இறைவன் நம்ம கிட்ட வழங்கி வச்சிருக்கிறான், கொடுத்து வச்சிருக்கிறான். நம்ம தான் பயன்படுத்துறது இல்லை. பயன்படுத்த தெரியலன்னு சொன்னா இந்த பரதேசி ஏத்துக்கிற மாட்டேன். நீ எதை செய்யல, தெரியலன்னா எதுவுமே செய்யக்கூடாது. தெரியலன்னா எனக்கு எதுவுமே செய்ய தெரியல சாமி, இது மாத்திரம் எப்படி தெரியும்னு சொல்லலாம். நீ தான் எல்லா சகலமும் செய்வியே, இது மாத்திரம் தெரியலன்னு சொன்னா எப்படி ஏத்துக்கிறது? நீங்க எதை செய்யலன்னு ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். உங்க இதுல சின்ன வயசை விட்டுருங்க, ஒரு 15 வயசுக்குள்ள விட்டுருங்க. அது அந்த காலகட்டத்துல எல்லா சேட்டையும் பண்ணுவோம். ஆனா அது தப்பா தவறான்னு நமக்கு தெரியாது மனிதனா பிறந்தவங்களுக்கு. அதுக்கப்புறம் தப்புன்னு தெரிஞ்சாலும் செய்யறோம், இதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிச்சாலும் அதை செய்யறோம். இந்த வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு நினைச்சா பேசுறோம். அவங்க வயசுல பெரியவங்கன்னு தெரிஞ்சு கூட அவனை மதிக்காம பேசுறோம். நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தா கூட அவங்க நமக்கு ஒரு அறிவுரைன்னா வேலையை பாரு எனக்கு தெரியாதான்னு பேசுறோம். இப்படி பலவிதமான விஷயங்களை நம்ம நடைமுறையில வச்சிருக்கத்தான் செய்யறோம். ஆனா தன்னுடைய சீர்திருத்தத்துக்கும் இறைவனுடைய வழிகாட்டுதல மாத்திரம் பயணம் பண்ணணும்னா தெரியலன்னு சொன்னா எப்படி ஒத்துக்கிறது, அதை எப்படி ஏத்துக்கிறது? சொல்லுங்க பாப்போம். இது அறியாமைன்னு கூட சொல்ல முடியாது, அகம்பாவதம்னு சொல்லுவேன், கொழுப்புன்னு சொல்லுவேன், திமிருன்னு சொல்லுவேன். எப்படி திமிருல செய்யறது, ஆணவத்துல ஆடுறது, எல்லாம் உளுந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சங்கரா சங்கரான்னு தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. புரியுதா? அது இல்லை. நமக்கு சூழ்நிலைகள் மாறுமா? மனித வாழ்க்கையில மாறும். சுழல் தானே, காலச்சக்கரமே சுழல் தானே. சுழலுக்குள்ள நம்ம போறது உறுதி. அது எப்படி போறோம்ங்கிறத நம்ம கவனம் இல்லாம போனா தான் போய் சிக்கிக்கிடுவோம். இது சரியா தப்பான்னு யோசிச்சு இதுல போகலாமா போகக்கூடாதான்னு சொல்லி நம்ம சிந்தனை இல்லாம போறதுனால மாட்டிக்கிறோம். இப்ப நம்ம கூட பல சொல்லி இருக்கிறோம், நான் உங்களுக்கு 1000 அறிவுரை கொடுக்கலாம், 1000 உபதேசங்களை கொடுக்கலாம், அதை நம்பியே நீ பயணம் பண்ணணும்னு நினைக்காத. உனக்குள்ள ஒரு கேள்வியை கேளு, அவர் கொடுத்தது சரியா தப்பா, இவர் சொன்னதை நம்பி நம்ம பயணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு உனக்குள்ள உன் ஆன்மாவுக்குள்ள நீ கேள்வியை வை. அது சரின்னு சொன்னா அதை நம்பி பயணம் பண்ணு. தப்பா இருக்குன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ பயணம் பண்ணாதுன்னு சொல்றோம். இந்த பரதேசி சொன்னது அப்படியே கேட்டு நீ பயணம் பண்ணணும்னு எப்போது நான் சொல்லியிருக்கிறேன்னா, யோசி, சிந்திச்சு பயணம் பண்ணு. எனக்கு தெரிஞ்ச யோசனையை நான் சொல்றேன். உனக்குன்னு ஒண்ணு இருக்கு, உனக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு, உன்னை வழி நடத்துறதுக்கு அதுக்கு தெரியும். அது சரியா தப்பான்னு உனக்கு பாடம் நடத்தும், அதை பின்பற்று. அப்படின்னால நம்ம நடத்துறோம். அதெல்லாம் கிடையாது. அப்படியா, ஆன்மா எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படின்னா, எது பிறந்தாலும் அதுல இருந்து தானே பிறக்குது. உனக்குள்ள கேள்விகள் எங்க இருந்து பிறகு? எல்லாமே அந்த ஆன்மாவுக்குள்ள இருந்து தானே பிறக்குது. சொல்லு பாப்போம். இப்ப நம்மளுடைய குறைபாடுகள் தான், மெத்தன போக்கு தான், அலட்சியம் தான். அதனால வரக்கூடிய சிரமங்கள் தான், துயரங்கள் தான், துன்பங்கள் தான், வேதனை தான் நம்ம அனுபவிக்கிறோம். ஆமா. அப்ப அதுல இருந்து நம்ம இப்போ இறைவனே எங்களை கை விட்டான்ப்பா அப்படின்னு சொல்றோம். இறைவன் ஒருபோதும் நம்மளை கை விட்டது கிடையாது. நாம தான் இறைவனை மறந்துட்டு இருக்கிறோம்.
இறைவன் ஒரு செகண்ட் கூட நம்மளை மறப்பதில்லை. அப்படி மறந்துட்டால் நம்ம இந்த பூமியில நடமாடவே முடியாது. எங்கேயோ ஒரு மூலையில முடை கிடந்துருவோம், இல்லைன்னா உயிரை திறந்துருவோம். இறைவன் ஒருபோதும் நம்மளை மறப்பது இல்லை. அவனுடைய ஆசை பாலா போன இந்த பிரபஞ்சத்துல இதுகளை நம்ம அவதரிக்க செய்து அதுக்கு வாட்டுக்கு இப்படி போகுதுங்களே, ஒரு சீர்திருத்தம் இல்லாம, ஒழுக்கம் இல்லாம, ஒரு நல்ல மகிழ்ச்சியா வாழுங்கடான்னு கொண்டு போய் இறக்கி விட்டா இப்படி தருதலையா அலையுதுங்களேன்னு அவன் வேதனையில நொந்து நூலாகி போய் தான் இருக்கிறான். இப்ப திரிஞ்சு வந்துட மாட்டானா, அப்ப திரிஞ்சு வந்துட மாட்டானா, இந்த நாள்ல வந்துட மாட்டானா, அந்த நாள்ல வந்துட மாட்டானா, அவன் எதிர்பார்ப்பு. நம்ம நல்லா இருந்தாலும் அவன் தான் மண்ணவாரி தூத்துறோம், கெட்டு போனாலும் அவனை தான் மண்ணவாரி தூத்துறோம். கடவுள்னு ஒருத்தர் இருக்கானா, அவன் அப்படி எல்லாம் இருந்தா இப்படி எல்லாம் கஷ்டப்படுவானா, இப்படி எல்லாம் பேசுறோம். கடவுளுக்கு கண்ணு இருக்கா? நமக்கு கண்ணு இருக்கான்னு முதல்ல தெரியும். இப்ப கடவுள்கிட்ட நம்ம எல்லாம் கேட்கிறோம் இல்லையா, எனக்கு அது வேணும், இது வேணும், அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு கேட்கிறோம் இல்லையா. கடவுளுக்காக நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? படைச்சவனுக்காக, பரம்பொருளுக்காக நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம்? ஆனா நமக்கு அவன் சகலமும் பண்ணியிருக்கிறான். உனக்கு எதை கொடுக்கல? எதை கொடுக்கல உனக்கு சொல்லு. சிந்தனைக்கு மூளையை கொடுத்திருக்கிறான், சரியா? பார்த்து போகிறதுக்கு கண்ணை கொடுத்திருக்கிறான், சுவாசிக்கிறதுக்கு மூக்கை கொடுத்திருக்கிறான், உணவருந்துறதுக்கு நாவும் வாக்கும் வாயும் கொடுத்திருக்கிறான். அதை எடுத்து நீ உட்கொள்றதுக்கு உண்டான கையை கொடுத்திருக்கிறான். கையை வச்சு நீ பல வேலைகள் பார்க்கலாம், பல இதுகளுக்கு போகலாம். 2 காலை கொடுத்திருக்கிறான். உடல் ரீதியான சுகபோகத்துக்கு உண்டான உறுப்புகளும் கொடுத்திருக்கிறான். எதை கொடுக்கல? சாமி எங்களை மொட்டு முழுக்குன்னு உருவாக்கி வச்சிருக்காங்க சாமி, நாங்க என்ன சாமி சுகத்தை கண்டோம் அப்படின்னு நீ சொல்ல போறியா? உனக்கு தேவையானது எல்லாமே உங்கள்கிட்ட கொடுத்துதான் வச்சிருக்கிறான். பெண்ணுக்கா இருந்தாலும் சரி, ஆணுக்கா இருந்தாலும் சரி. நல்ல சிந்தனையோட செயல்பட்டு நீ வாழ்க்கையில மகிழ்ச்சியா இரு அப்படின்னு சொல்லி இருக்கிறான். நம்ம நல்ல சிந்தனைக்குள்ளே இல்லாம தானே இருக்கிறோம். நல்ல சிந்தனையில இருந்தா மகிழ்ச்சிங்கிறது நமக்கு இருக்கும்ல. மகிழ்ச்சியே இல்லை சாமி, நிம்மதியே இல்லை சாமி, இழந்து போயிருக்கோம் சாமின்னா அப்போ உங்கள்கிட்ட சிந்தனை செயல்பாடுகள் தப்பா இருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய சிந்தனையும் செயல்பாடும் தப்பா இருக்கு. அதனால துயரப்படுற, வேதனைப்படுற, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, அழுகையும் கண்ணீருமாவே இருக்கிறோம் அப்படின்னு எல்லோருடைய புலம்பலும் அதாத்தான் இருக்குது. சரி, இதுல எப்படியாவது சீர்திருத்தம் பண்ணி வாழ்ந்து மாறி வந்துட மாட்டாங்களான்னு இறைவன் என்ன பண்றான்? அவன் நேரம் வந்து உட்கார முடியாதுல்ல. இந்த பரதேசி மாதிரி பல பேரை உருவாக்கி போங்கடா, நீங்களாவது போய் ஏதாவது சொல்லி பிறக்குது, உங்க பாசையிலே சொல்ற மாதிரி புத்திமதி சொல்லி எப்படியாவது திருத்தி கூட்டிட்டு வந்துருங்கடா, நம்மளோட கொண்டாந்து சேர்த்துருங்கடாங்க. அது பல வேகம் உதயமாகறான். அவன் வந்த வேலையை விட்டுட்டு என்ன பண்ணிடுறான்? இந்த மக்களோட சேர்ந்துட்டு அவனும் மண்ணா போயிடுறான். இவங்க அவனை மாத்திடுறாங்க. எப்படி? வந்தவனை இங்க இருக்கிறவன் மாத்திடுறான். நீ ஏன் கூட வாடா, நான் உன் கூட இருக்கிறேன்னு வாடா. மாறி அவனும் மண்ணா போயிடுறான். கொஞ்ச நாளைக்கு அப்படி இப்படிங்க காணாம போயிடுறான்.